ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மீண்டும் புதிய ஓட்டர் ஐடிக்கான லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வாக்கை செலுத்த முடியும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் எலெக்ஷனுக்கான தேதி எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதேமாரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு அப்புறம் நிறைய பேர் புதுசாக ஓடிடிக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே புதிய வாக்காளர் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இன்னொரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மீண்டும் புதுசாக ஓடிடி கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பின் பெயர் சேர்க்க கிட்டத்தட்ட 6.48 லட்சம் பேர் பார்த்தா விண்ணப்பிச்சிருக்காங்க. அதாவது புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் புதுசாக ஓடிடிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான தேதி முடிஞ்சிருச்சுங்க. 26/3/2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 6 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுக்க சொல்லியிருக்காங்க தகுதி இருக்கும் பட்சத்தில். அப்படி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் தயாராகும். ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 லட்சம் பேர் நிறைய பேர் புதுசாக வாக்காளர் பட்டியல் இணைவாங்க. அதனால் ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் பெயர்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தாங்க ஓட்டு போட முடியும். வேறு யாராலுமே ஓட்டு போட முடியாதுங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஏப்ரல் 6ஆம் தேதி ஓட்டர் லிஸ்ட்டு வரும்போது எப்படி செக் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணலாங்க. ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை நம்ம எதில் செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வீசஸில் முதல்ல இருக்குது டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க லோட் ஆகும். முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 கொடுத்துக்கோங்க. ரோல் டைப் எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் 2026 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த 6 லட்சம் பேர் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஓட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் பேர் வந்திருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை கேட்டிருக்காங்க. சட்டமன்ற தொகுதியை கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்குங்க. கேப்சா கோடை தெளிவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கேப்சா கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு கீழே இதில் இப்போ நீங்கள் என்ன சட்டமன்ற தொகுதி கொடுத்தீங்களோ உங்கள் ஊரில் இருக்க எல்லா இடங்களுமே எந்தெந்த ஊர் இருக்கோ எல்லாத்துறைய ஓட்டர் லிஸ்ட்டுமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் போயிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஊர் நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதை லிங்க் ஆகி கீழே காமிக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்டர் ரோல் பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதாங்க உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட். இந்த மாதிரி உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக 23/3/2026 அன்னைக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதுதான் இறுதியான லிஸ்ட்டுங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல ஓட்டு போடுவீங்க எல்லாமே. அதுக்கு கீழே ஒவ்வொரு வார்டு வைஸாக எந்தெந்த பேர் இருக்குது, அவங்க பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டோர் நம்பர் என்ன, ஏஜ் என்ன, அவங்களுடைய ஓட்டடி நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாரி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் புதுசாக ஓட்டடி கார்டு பெயர் சேர்த்துருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டை கடைசியாக ஓட்டர் லிஸ்ட்டு கடைசியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. புதுசாக பெயர் சேர்த்தவங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எத்தனை பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க எல்லாமே இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ சட்டமன்ற தொகுதியின்படி சேர்த்தல் பட்டியலில் இந்த சேர்த்தல் பட்டியலில் யார் யாரெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்களோ அவங்க பேர் இதில் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கவங்க ஓகே. ஸோ பெயர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட். அதில் கண்டிப்பாக பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.